வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் தொடர்ந்து அரங்கேறி வரும் ஆன்லைன் மோசடி சம்பவங்கள். சிபிஐ அதிகாரி போல் பேசி ரூபாய் 25 லட்சம் பணத்தை மோசடி செய்துள்ள மர்ம நபர்கள். தீவிர விசாரணையை மேற்கொண்டு வரும் சைபர் கிரைம் போலீசார். புதுச்சேரியில் உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட ரூபாய் 3.5 கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகளை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள். அதிமுகவை பற்றி விமர்சனம் செய்வதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அருகதையும் தகுதியும் இல்லை. கடுமையாக சாடியுள்ளார் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன். இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுச்சேரியில் உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட ரூபாய் 3.5 கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் வைரங்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மக்களவை தேர்தலையொட்டி மாநில எல்லை உள்ளிட்ட இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த மினிவேனை கோரிமேடு எல்லை பகுதி சோதனை சாவடியில் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்தையா தலைமையிலான தேர்தல் பறக்கும் படை குழுவினர் நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அலுமினிய பெட்டிகளில் பல கோடி மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் வைரங்கள் இருந்தது தெரிய வந்தது. மேலும் சென்னையில் உள்ள தனியார் தங்க நகை செய்யும் இடத்தில் தயாரிக்கப்பட்ட நகைகள் மற்றும் வைரங்கள் புதுச்சேரியில் உள்ள 4 பிரபல நகை கடைகளுக்கு கொண்டு செல்லப்படுவதும், ஆனால் அதற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததும் தெரிய வந்தது. இதனையடுத்து சந்தேகம் இருப்பதால் சுமார் 3.5 கோடி மதிப்பிலான நகைகள் மற்றும் வைரங்களை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அவற்றை புதுச்சேரி அரசு கணக்கு மற்றும் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்தவரிடம் கலால்துறை சிபிஐ அதிகாரிகள் என கூறி மர்ம நபர்கள் ரூபாய் 24 லட்சத்தை பறித்து மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ஐயங்குட்டி பாளையத்தை சார்ந்தவருக்கு புதுடில்லியிலிருந்து சில நாட்களுக்கு முன்பு பார்சல் வந்துள்ளதாகவும் அதில் போலி கடவுச்சீட்டுகள் போதைப் பொருட்கள் இருப்பதாகவும் மர்ம நபர்கள் கைபேசியில் அழைத்து கூறியுள்ளனர். மேலும் மர்ம நபர்கள் தங்களை கலால்துறை அதிகாரிகள் மற்றும் சிபிஐ அதிகாரிகள் என கூறியதுடன் புதுச்சேரி பிரமுகரின் ஆதார் கார்டு முகவரியும் வீட்டு முகவரியும் சரியாக கூறி பேசியுள்ளனர். இதனால் அவர்கள் கூறுவதை புதுச்சேரி பிரமுகர் உண்மை என்று நம்பியுள்ளார். இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதியாமல் இருக்க ரூபாய் 24 லட்சம் தர வேண்டும் என்று மர்ம நபர்கள் மிரட்டியுள்ளனர். அவர்கள் கூறியதை நம்பி அவர் மர்ம நபர்களின் வங்கி கணக்குகளுக்கு ரூபாய் 24 லட்சத்தை அனுப்பியுள்ளார். அதன் பிறகே தான் ஏமாற்றப்பட்டதை அவர் உணர்ந்திருக்கிறார். இதனையடுத்து ஏமாற்றி ரூபாய் 24 லட்சம் மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சைபர் கிரைமில் புகார் அளித்தார். இதன் பெயரில் கண்காணிப்பாளர் பாஸ்கரின் உத்தரவின் அடிப்படையில் ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி நடக்க உள்ளது. ஆகையால் தேர்தல் துறை மற்றும் போலீசார் முழுவீச்சில் செயல்பட்டு வருகின்றனர். தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கடத்தப்படுகிறதா என்றும் கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதி புதுவை மற்றும் தமிழக பகுதிகளை உள்ளடக்கியுள்ளதால் தேர்தலின் பொழுது பணம் பட்டுவாடாவை தடுக்க புதுவை தமிழக போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மேற்கு எஸ்பி வம்சிதரெட்டி அவர்களின் ஏற்பாட்டின் பெயரில் வில்லியனூர் பகுதிக்கு துணை இராணுவம் அல்லாது கூடுதலாக தமிழக போலீசார் உளுந்தூர்பேட்டையிலிருந்து கண்காணிப்பு பணிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுக மேற்பார்வையில் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளை அடையாளம் காட்டினார். மேலும் இவர்கள் தமிழக போலீசார் என்பதால் அருகிலுள்ள தமிழக பகுதிக்கும் சென்று சோதனை நடத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழக போலீசார் கூடுதல் கண்காணிப்பாளர் கோவிந்தராஜ் தலைமையில்
இன்ஸ்பெக்டர் பெரியசாமி உட்பட 80 தமிழக போலீசார் மற்றும் புதுவை போலீசார் இணைந்து நேற்று வில்லியனூர், ஒதியம்பட்டு, வனவெளி, சுல்தான்பேட்டை, ஜிஎன் பாளையம், தட்டாஞ்சாவடி, கோட்டைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் அணிவகுப்பு ஒத்திகை நடத்தினர். தற்போது வில்லியனூர் பகுதியில் தேர்தலை முன்னிட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட துணை ராணுவம், தமிழக போலீசார் உட்பட 200 போலீசார்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தேர்தல் விதிகளை மீறியதாக 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதி முத்தையா முதலியார் வீதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நேற்று மாலை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 3 சைக்கிள்களில் குறிப்பிட்ட அரசியல் கட்சியின் விளம்பர பதாதை கொண்டு செல்லப்பட்டன. அந்த சைக்கிள்களை மடக்கி தேர்தல் பறக்கும் படையினர் விசாரித்த பொழுது தேர்தல் அதிகாரியிடம் உரிய அனுமதி பெறாமல் விளம்பர பதாகை போன்றவற்றை கொண்டு சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த சைக்கிள்களை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அவற்றை முத்தியல்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக ஐயங்குட்டி பாளையத்தை சார்ந்த கிருபாகரன் வயது 20, காந்தி திருநல்லூரை சார்ந்த சுகந்தகுமார் வயது 20, சிவராமன் வயது 21 ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் பள்ளியில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி பாஷிங்கம், ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை இயக்குனர் ராஜலட்சுமி, நந்தினி, நவீன், தியாகு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கு ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாஷிங்கம் வரவேற்புரை ஆற்றினார். இதில் எல் அட்லியர் நிர்வாக இயக்குனர் செல்வைன் ஆகியோர் சிறப்புரையாற்றி மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இதில் ஆல்பா ஆர்த்தோ கிளினிக்கின் இயக்குனர் நவீன் தியாகு, முன்னாள் ஆல்பா பள்ளியின் மாணவி டாக்டர் விஜய வினோதினி, பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவர்களுக்கும், நீட் தேர்வில் முதலிடம் பெற்று பல்வேறு மருத்துவ பிரிவில் இடம்பெற்ற மாணவ மாணவிகளுக்கும், வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். ஆண்டு விழாவில் ஆல்பா பள்ளி மாணவ மாணவியரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இறுதியில் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனதியாகு நன்றி உரை வழங்கினார். இதில் திரளான மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் ஆயுர்வேத மருத்துவ பிரிவில் தொடர் மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் ஆயுஷ் மருத்துவமனையில் ஆயுர்வேத மருத்துவ பிரிவில் தொடர் மருத்துவ கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆசனவாயில் ஏற்படக்கூடிய மூலம் நோய், பௌத்திரம், புண்கள் பற்றிய தொடர் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ராஜீவ்காந்தி ஆயுர்வேத அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து டாக்டர் தீபக் கருத்துரை வழங்கினார். ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் டாக்டர் ஸ்ரீதரன், முதன்மை ஆயுர்வேத மருத்துவ அதிகாரி டாக்டர் பத்மாவதம்மா, முதன்மை ஆயுர்வேத பஞ்சகர்மா பிரிவு மருத்துவ அதிகாரி டாக்டர் பிரசன்னலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கருத்தரங்கில் ஆயுர்வேத மருத்துவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பிற்போக்கு சிந்தனை, ஆணாதிக்கத்தை பாஜகவில் திணிக்க வேண்டாம் என்று பாஜக பிரமுகர் பத்மாவதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக கட்சியில் இணைந்துள்ள பத்மாவதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாஜக கட்சியில் திரௌபதி முர்மு, நிர்மலா சீதாராமன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் போன்ற பெண்களுக்கு முன்னுரிமை தரும் மதிப்புமிக்க தலைவர் மோடியின் நல்லாட்சியால் ஈர்க்கப்பட்டு தாம் பிஜேபியில் இணைந்ததாகவும் தன்னை சிலர் விமர்சனம் செய்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டார். தனது கணவர் 25 ஆண்டுகளுக்கு முன்புதான் குற்றம் செய்தார், இப்பொழுது அல்ல,
அப்படியே என்றாலும் தான் குற்றவாளி அல்ல, தன் கணவர் இளைஞர்களை சீரழிக்கிறார் என்றால் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக உள்ளவர்கள் 10க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை நடத்தி இளைஞர்களை சீரழிக்கவில்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பெண் மக்கள் சேவை செய்ய வந்தால் அவர்களின் பின்னணியை பேசுபவர்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடும் முன்னுரிமையும் தரப்போகிறார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பெண்கள் அரசியலுக்கு வந்தால் கணவரின் அனுமதி வேண்டுமென்று நினைக்கும் உங்களின் பிற்போக்கு சிந்தனையும் உங்கள் ஆண் ஆதிக்கத்தையும் பாஜக கட்சியில் திணிக்காதீர்கள் என்றும், இது மோடியின் ஆட்சி என்றும், தாம் அரசியலுக்கு வருவதற்கு என் கணவரின் அனுமதியோ ஆதரவோ தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக வருவார் என்று முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உழவர்கரை தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் ரீனா மஹாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் NST ஜெயபால், பாஜக மாநில துணைத் தலைவர் அகிலன், அதிரடி அழகானந்தம், பாமக நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக வெற்றி பெற்று நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வருவார் என்று கருத்து கணிப்புகள் வருவதாகவும், எனவே புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார். நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சராவது உறுதி என்றும், புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடையும் என்றும் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தில் உழவர்கரை தொகுதியை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து வெங்கட நகர் பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் புதுவை முழுவதும் தீவிர பிரசாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கட நகர் பகுதியில் அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் தொகுதியின் செயலாளர் ஆறுமுக முன்னிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுகவினர் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். முன்னதாக அப்பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பிரசாரமும் தொடங்கப்பட்டது. வில்லியனூர் தென்கோபுர வீதியில் இந்திய கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் பிரசாரம் செய்தார். வில்லியனூர் தென்கோபுர வீதியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இந்திய கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் பிரசாரம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி, தொகுதியின் செயலாளர் பெஞ்சமின், துணை செயலாளர் பெருமாள், பொருளாளர் கோவிந்தராஜ், விவசாய தொழிலாளர் சங்க மாநில தலைவர் பாலகிருஷ்ணன், மாநில குழு உறுப்பினர்கள் ராமமூர்த்தி, பெருமாள், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா உட்பட கூட்டணி கட்சியினரும் கலந்து கொண்டனர். ஆரணி நாடாளுமன்ற தொகுதி மயிலம் சட்டமன்ற தொகுதியின் பதட்டமான வாக்குச்சாவடி மையங்களில் போலீசார் அடையாள அணிவகுப்பு செய்தனர். ஆரணி நாடாளுமன்ற தொகுதி மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பதட்டமான வாக்குச்சாவடி மையங்களாக கண்டறியப்பட்ட ஔவையார் குப்பம், நடுக்குப்பம், சின்ன நெற்குணம் ஆகிய பகுதிகளில் இந்திய தீபத் எல்லை பாதுகாப்பு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஜஸ்வீர் சிங் தலைமையில் இந்திய தீபத் எல்லை பாதுகாப்பு படை போலீசார் மற்றும் திண்டிவனம் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் தலைமையில் மயிலம் இன்ஸ்பெக்டர் கமலஹாசன், திண்டிவனம் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் உள்ளிட்ட போலீசார் அடையாள அணிவகுப்பு பேரணி நடத்தினர். இதன் மூலமாக இப்பகுதியில் உள்ள வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்குப்பதிவினை மேற்கொள்ள இந்த அடையாள அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது.
அதிமுகவை விமர்சனம் செய்ய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தகுதியும் அருகதையும் இல்லை என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக சாடியுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து இன்று தட்டாஞ்சாவடி தொகுதியில் மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரசாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தன்மானத்தை பற்றியும் கூட்டணி பற்றியும் இந்த கட்சியின் தலைவர் முத்தரசன் ஏதேதோ உளறிவிட்டு சென்றிருக்கிறார். அதிமுகவை பற்றி பேச கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எந்த அருகதையும் தகுதியும் இல்லை. இந்திய கூட்டணி சார்பில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்ட பொழுது புதுச்சேரி கம்யூனிஸ்ட் தலைவர்களை ஏன் மேடையில் ஏற்றவில்லை என கேள்வி கேட்கும் தைரியம் முத்தரசனுக்கு உண்டா என்றும் கேள்வி எழுப்பினார். ஒரே பாராளுமன்ற தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிப்பதும், புதுச்சேரி மாஹே பிராந்தியத்தில் காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்து சுயேட்சை வேட்பாளரை ஆதரிப்பதும் தான் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் கூட்டணி தர்மமா என்றும் கேள்வி எழுப்பினார். வயநாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜாவின் மனைவியை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடும் சூழ்நிலையில் இங்குள்ள கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்க வேண்டிய அவசிய எண்ணம் என்னவென்றும் அவர் அடுத்தடுத்து கேள்விகளை முன்வைத்தார். இந்த பிரசாரத்தில் அம்மா பேரவை மாநில செயலாளர் சுத்திகேணி பாஸ்கர் உட்பட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர். திண்டிவனம் நகரத்தில் மாவட்ட இளைஞரணி சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தனி தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் ரவிக்குமாருக்கு பானை சின்னத்தில் வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. திண்டிவனம் மாவட்டம் இளைஞரணி சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தனி தொகுதி, திண்டிவனம் சட்டமன்ற தனி தொகுதிக்குட்பட்ட திண்டிவனம் நகரத்திலுள்ள 23, 25, 26, 29 உள்ளிட்ட 8 வார்டுகளில் இளைஞரணி துணை செயலாளர் TKB ரமேஷ் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் ரவிக்குமாருக்கு பானை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தனர். இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் கண்ணன், நகர அவைத் தலைவர் RRS ரவிச்சந்திரன், மாவட்ட பொருளாளரும் திண்டிவனம் தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளருமான வழக்கறிஞர் ரமணன், தலைமை செயற்குழு உறுப்பினர் சேனு சின்னசாமி, நந்தகுமார், சின்னா ராஜேந்திரன், குணா, சுதாகர், பார்த்திபன், சக்கரபாணி, வரணி, அன்னை, சந்தானம், சுவாமி, அசோக்குமார், ரவி, ராஜேஷ், கௌதமன் மற்றும் நகர நிர்வாகிகள், கிளை பிரதிநிதிகள் ராஜா, ஜெயா, சேகர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தேர்தல் துறை உத்தரவின்படி 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் செய்யும் பொழுது அதனுடன் விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை இந்திரா இண்டேன் கேஸ் சர்வீஸ் ஊழியர்கள் வழங்கினர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் மற்றும் அவர்களின் விநியோகஸ்தர்களின் மூலமாக வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யும் பொழுது அவர்கள் அளிக்கும் ரசீதுடன் வாக்காளர் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் விநியோகிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி துணை மாவட்ட தேர்தல் அதிகாரி வெனேராஜ் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் சமையல் எரிவாயு விநியோகஸ்தரிடம் 100% வாக்குப்பதிவு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி துவக்கி வைத்தார். இதனையொட்டி புதுச்சேரி இந்திரா இண்டேன் கேஸ் சர்வீஸ் மூலமாக வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விநியோகிக்கும் பொழுது அந்நிறுவன ஊழியர்கள் 100% வாக்குப்பதிவிற்கான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர். தொண்டமானத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாள வாழியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அக்னி சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் தொண்டமானத்தம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாள வாழியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அக்னி சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அக்னி எடுத்தல் நிகழ்ச்சியை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் சிவன் சிலை வைப்பதற்கு பூஜை செய்யப்பட்டது.
மேலும் அமாவாசை பூஜையையும் முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கும்பம் படையிலிட்டு அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் மாதந்தோறும் இவ்வாலயத்தில் அமாவாசை பூஜை நடைபெறுவதும் வழக்கம். மடுகரை முத்தாலம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் அடுத்த மடுகரை விஎஸ் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசை தினத்தையொட்டி ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மாலை அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். வணக்கம். ஆப்பிள் டிவியில் பொதுச்செய்திகள் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.